அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது அஞ்சனா தேவி மந்திரம். அனைத்து காரியத்திலையும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சிலருக்கு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து அவங்க பூராமே நல்ல விதத்தில் இருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த அஞ்சனா தேவி மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது பல வழியிலையும் காரிய சித்தி உண்டாகும், வாக்கு சித்தி உண்டாகும், தடை இல்லாத வாழ்க்கை அமையும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அஞ்சனா தேவி மந்திரம் அனுபவப்பட்டது. பல பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன மந்திரம் தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மந்திரம். இதை ஒரு மரப்பாச்சி பொம்மை வாங்கி அதில் அதை அஞ்சனா தேவி போல வடிவமைச்சு சூடம்பத்தி, சாம்பிராணி, வாழைப்பழம், தேங்காய், அவல் பொரி, கடலை இதில் வச்சு இதை நைவேத்தியம் பண்ணி காலையில் ஒரு 108 தடவை, மாலையில் ஒரு 108 தடவை சொல்லி வரும்போது இந்த அஞ்சனா தேவி மந்திரம் நமக்கு சித்தியாகும். ஆனால் எவ்வளவோ மந்திரங்கள் ஒரு வாரம் 10 நாள் சென்ற பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மந்திரத்தை சொன்ன அன்னைக்கே ஒரு 50வது தடவை 60 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உடம்புல ஒரு வைப்ரேஷன் வர்றத நம்ம உணரலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த அஞ்சனா தேவி மந்திரம். இந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு காற்றே சித்தியான மாதிரி. அதாவது காற்று வாயு அப்படின்ற காற்றே நமக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய செய்தியை கூட நமக்கு சொல்லும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த அஞ்சனா தேவி. இது ஒரு காலத்தில் மன்னர் குடும்பத்தில் ஒரு தேவதையாக பிறந்தது. இது ஒரு முனிவரை கேலி பேசி முனிவர் இந்த அம்மாவுக்கு சாபம் விட்டுட்டார். சாபம் விட்டு இதுக்கு குரங்கா மாறி அதுக்கடுத்து கேசரி அப்படின்றவரை திருமணம் பண்ணது. இவங்க இருவருக்கும் பிறந்தது ஆஞ்சநேயர். அதனால கேசரி அப்படின்றவர் நம்ம எப்படி மூக்குல மூச்சு விடுறோமோ அவங்க உடம்புல இருக்கிற துவாரம் வழியா, முடி துவாரம் வழியா மூச்சை இழுத்து விடக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க. அதனால அவர் அஷ்டமா சித்தி அடைஞ்சவர். காத்தையே கணக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர் தான் இந்த கேசரி அப்படின்றவர். அவருடைய மனைவியும் அஞ்சனா தேவியும் அதே போல் நமக்கு பல வழியிலையும் நம்ம நன்மை செய்யும்போது எல்லா விதத்துலையும் வர்ற காற்றுல வரக்கூடிய அனைத்து கெட்ட நோயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, அத்தனையும் விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த அஞ்சனா தேவி மந்திரத்துக்கு உண்டு. அதனால் இந்த மந்திரத்தை முறையாக பயன்படுத்துங்க. எல்லோரும் பயன்படுத்தணும். அதான் அப்படி பயன்படுத்தும் போது நல்லா வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த மந்திரங்களை வெளியிடுறேன். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் அதை நல்ல நன்மை அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சொல்லலாம். மாலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சொல்லலாம். இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம்னு வர்ற இடத்துல கிளீம்னு போட்டுக்கிறேன்னு. ஐம் கிளீம் சவும் நம பகவதி அதீவர மார்த்தாண்ட பைரவி சர்வமும் கதைய சுவாக. இந்த மந்திரத்தில் க்ரீம் அப்படின்ற இடத்துல கிளீம் அப்படின்றத நீங்கள் சேர்த்துக்கிறேன்னு. அந்த ஒரு எழுத்து அந்த இது மாறிடுச்சு. அதனால் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இதை வழிபட்டு வரும்போது எல்லா விதத்துலையும் நன்மை கிடைக்கும். சகலமும் சித்தியாகும். வாக்கு சித்தி ஒரு ஆளுக்கு உண்டானாலே அவர் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு வருவார். ஏன்னா வாக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இன்றளவுலையும் எந்த இடத்துலையும் பார்க்கலாம். அந்த வாக்கு சித்தி நம்ம சொன்னதை சொன்ன மாதிரி செய்யணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்புவாங்க. அந்த இதுக்கு முக்கியமாக உதவக்கூடியது இந்த அஞ்சனா தேவி. இதை எல்லோரும் பார்த்து எல்லோரும் முறைப்படி செய்யுங்க. அதே மாதிரி நான் போட்டிருக்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கமெண்டில் கேட்டிருக்க மந்திரத்தை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன்.
சில நேரங்கள்ல வந்து தினந்தோறும் மந்திரம் போட முடியாத அளவுக்கு ஒவ்வொருக்கா அப்படி வேலை வந்துடுது. அதனால வந்து ஒன்றும் அதனால ஒன்றும் நினச்சிக்க வேணாம். அது முடிகிற போது பூரா நான் மந்திரம் வந்து வெளியிடுவேன். அதை பார்த்து அனைவரும் பயனடைஞ்சு அடையணும். மிகவும் நன்றி.